கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. செபிப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காய் நாங்கள் வந்திருக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லி இருக்கிறேன். ஆவியானவர் எங்களுக்கு போதித்தார். இந்த சிந்தனையான சிதறி போகாத அப்படி காத்தவர்களும் சிறு பிள்ளைகளை ஆண்டவரே உமது பணிவிடை ஆவிகளை தூதர்களை வைத்து ஐக்கியப்படுத்த முடியாது செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு சின்ன ஸ்டடி இது. பிகாஸ் நான் ஒரு டீச்சர், நான் சபை நடத்துறேன் சென்னையில. ஆனாலும் நான் டீச்சர். அல்ல, நீங்க என்னோட பேசணும். நீங்க என்னோட பேசினாதான் அது எனக்கு உற்சாகம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சரி, நாமெல்லாம் சபைக்கு வருகிறோம் இல்லையா? வருமா? சரி. இயேசுவை அறிந்திருக்கிறோமா? சரி. எவ்வளவு அறிந்திருக்கிறோம்? நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆகவே சபைக்கு வருகிறேன். எவ்வளவு? அதான் எனக்கு முக்கியம். நம்ம ஆசீர்வதிக்கப்படுவது அதுலதான் இருக்கு. வேதத்துல ஒரு பகுதியை மாத்திரம் நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். மார்க் எழுதிய சுவிசேஷ நூல், மார்க் எழுதிய சுவிசேஷ நூல் 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளுங்க. 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எபிரே என்பவன் வந்து அவனை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். நல்ல கவனிங்க. இவர் யாருடைய பிள்ளை? நல்ல கவனிங்க. நீங்க எழுத முடியலனாலும் பரவாயில்ல, இருதயத்துல பதிவுச்சுங்க. அதாவது அவர் யாருன்னா ஜெப ஆலய தலைவன். ஜெப ஆலயத்துல இருக்கிற விசுவாசி இல்ல, ஜெப ஆலயத்தினுடைய அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா சபையை நடத்துகிறவர், ஆலயத்தை நடத்துகிறவர். இப்போ சபையில உட்காருகிறவருக்கும் சபையை நடத்துகிறவருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு இல்லைங்களா? ஓ, ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறவங்களுக்கும் ஸ்கூலையே நடத்துற கரஸ்பாண்டன்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, நிர்வாகிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது போல இங்க பாத்தீங்கன்னா இவர் விசுவாசி அல்ல, ஜெப ஆலயத்தினுடைய தலைவர். நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அதுல இவர் ஒருவர். இந்த ஒருவருடைய மக சுகவீனம் ஆயிட்டான். இந்த வசனம் தான் சொல்லுகிறது, எவீரு என்பவன் வந்து. எவீரு என்பவன். இப்ப நாம என்ன பண்றோம்? உடம்பு சரியில்லை, பாஸ்டருக்கு போன் பண்றோம். பாஸ்டர், என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றோம். ஆனா அந்த நாட்கள் அப்படி இல்லை. அந்த ஜெப ஆலய தலைவன், அதாவது நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிற காலத்தில் இருந்த ஜெப ஆலயத்தினுடைய தலைவன். ஏன்னா அங்க இயேசு கிறிஸ்துவ இவங்க குற்றம் கண்டுபிடிக்கிறது எதுல குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க? நீர் நியாய பிரமாணத்தை மீறுகிறீர், ஓய்வு நாளா நீ சுகப்படுத்துகிறீரே, ஓய்வு நாள பிசாசு பிடித்தவளை விடுதலை ஆக்குகிறேன்னு சொல்லி இவரை எப்படியாகிலும் குற்றப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவரு. ஆனா இந்த சூழ்நிலையில தான் இப்ப நம்மள கூட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பெந்தகோஸ்தே சபைக்கு போகணுமா? நம்ம உறவுகள் சொல்லுவோம், நம்ம இத்தனை வருஷம் இருந்திருக்கிறோம், நம்ம பார்க்காத 3300 தேவர்களை இருக்கிறாங்களே. ஏன்னா நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன். என் தகப்பனார் சென்னையில பாக்டவுன்னு ஒரு பகுதி இருக்கு, அந்த இடத்துல 3 பெரிய கோயில், கந்தசாமி கோயில், ஏகாம்பரேஸ்வரர் கோயில், காளிகாம்பலம், இந்த 3 கோயிலுடைய கமிட்டியில அவரும் ஒரு மெம்பர். ஆனா அந்த குடும்பத்துலதான் கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார். அப்ப எனக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்திருக்கேன் பாருங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு
மாத்திரை சாப்பிட்டு சுகம் ஆகல, இன்னொரு டாக்டர் கிட்ட போயிட்டோம், சுகம் ஆயிடுச்சு, அதுக்காக டாக்டர் வீட்லயே உட்கார முடியும் அப்படின்னாங்க. இல்லம்மா, மரணத்தை நோக்கி ஓடிட்டு இருந்தேன். ஏன்னா என்ன பரிசோதித்த டாக்டர் சொல்ற, என்ன முதுகு தண்டு பக்கத்தை கட்டி 2 கட்டி, நீ செத்துருவே என்ன சொன்னவர் இறந்துட்டார், அது வேற விஷயம். நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன். அவர் சொன்னது 86ல, நான் இன்னும் உயிரோட இருக்கேன். அப்ப இந்த ஜீவனை கொடுத்தது யாரு? அப்ப அவர் பாதத்துலதான் நான் உட்கார முடியும். மாத்தால் எல்லா வேலையும் செய்தாங்க, மரியாள் இயேசுனுடைய பாதத்துல உட்கார்ந்து. நான் என்ன செய்யறேன்றது முக்கியம் இல்ல, நான் எங்க உட்கார்ந்து இருக்கேன்றதுதான் முக்கியம். சிலர் சொல்லுவாங்க, நான் அங்க வர்றேன் இங்க வரேன், எங்க வேணா ஓடுங்க, இயேசுனுடைய பாதத்துல உட்காருங்க. ஐயா, அந்த கூட்டையா, இந்த கூட்டையா, இங்க கூட்டையா, அங்க கூட்டையா, இவரு கூப்பிட்டாரு, எங்க வேணா போங்க, ஆனா இயேசுனுடைய பாதத்துல உட்காரு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேதம் சொல்லும். சரி, இப்போ இந்த குற்றப்படுத்துகிற, குறை கண்டுபிடிக்கிற காலத்துல தான் இப்படி நாம கூட கிறிஸ்துக்குள்ள வந்தோடனே நம்ம பழைய நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் வந்திருக்கும் போது நம்மள ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டாங்க, நல்ல விசேஷத்துக்கு கூப்பிட மாட்டாங்க, இதெல்லாம் செய்வாங்க. சொத்து கொடுக்க மாட்டாங்க, நகையை கொடுக்க மாட்டாங்க. சரி பரவாயில்ல, நீங்களே வச்சுங்க, எங்க அப்பா உலகத்துக்கே அதிபதி, அவர்தான் ஐஸ்வர்ய சம்பன்னர். அல்லேலூயா. வானம் பூமி அவர் படைத்தது, அவரால் எனக்கு வேண்டியதை கொடுக்காம இருக்க முடியுமா? மனிதனாலே கூடாதது தேவனாலே கூடும். சரி, இப்ப இந்த சூழ்நிலையில தான் இப்படி எதிர்ப்புகள் இருக்கிற நேரத்துலதான் இந்த ஆலய தலைவர்கள் ஒருவனாகிய எவீர் என்பவன் தன்னுடைய மகளுக்கு சுகம் இல்லைன்னு சொல்லிட்டு நேரடியாக இயேசுவினிடத்தில் வருகிறான். He came in person. நேரடியாக என்ன கேட்கிறேன்னா, என் குமாரத்தி மரண அவசைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் அவள் மேல் உமது கைகளை ஒன்னும் சொல்ல வேணாம், ஒன்னும் சொல்ல வேணாம், உங்களுக்கு வேணும்னா நான் ரதத்தை கூட்டு வரேன், எல்லாமே செய்யறேன், உங்க கையை வைங்க போதும். அல்லேலூயா. உங்க கையை வைங்க, அது போதும், கையை வையும், அவ்வளவுதான். அப்பொழுது பிழைப்பால் நின்று அவரை மிகவும் நல்ல கவனிங்க, நீங்க வாங்க கையை வைங்க, பிழைப்பாலான்னு பார்க்கலான்னு சொல்லல. அப்போ அந்த அளவுக்கு எவீருக்கு விசுவாசம் இருக்கு. இன்னொரு இடத்துல என்னென்ன சம்பவம் நடக்குதுன்னா, ஒரு எஜமான வரான், என் வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான், நீர் வாரும். உடனே ஆண்டவர் சொல்ல, நீ இப்போ வேலைக்காரன் சுகமானா. என்ன ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே அப்படின்னு கேட்கல, நேரம் போறான். அங்க போனா வேலைக்காரன் சுகமாயிட்டான். எத்தனை மணி நேரம்? இத்தனை மணி நேரத்துல. யோசிச்சு பாக்குறான், இயேசு சொன்ன அதே நேரத்துல. இது 2 காரியங்கள் இதே அதிகாரத்துல. ஒன்று என்ன எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தொட்டு சுகமாக்கும், இது ஒரு சம்பவம். ஆனா இப்ப இங்க உடனே இயேசு போல, அது வேற விஷயம். இப்ப என்னன்னா, அவர் அவனோட கூட, அதாவது அந்த வீட்டுக்கு போற பாதையில இன்னும் அந்த ஹீலிங் நடக்கல, சுகம் நடக்கல, விடுதலை நடக்கல, அதிசயம் நடக்கல, அற்புதம் நடக்கல. போற பாதையிலேயே அநேக திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்களாம். இப்ப பஸ்ல ஏறிட்டோம்னு வச்சுங்க, ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட் போறோம் பஸ்ல, ஏன்னா உங்க ஊர்ல எனக்கு அதுதான் தெரியும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த குட்டி பஸ் இருக்குல்ல, மினி பஸ், அதுல ஏறிட்டோம்னா நெருக்குவாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் இடிப்பார், ஐயா முன்னாடி போகணும், இந்த பக்கம் ஒரு அம்மா சொல்லுப்பா முன்னாடி போப்பா, 4 பக்கம் இடிப்பாங்க. இது போல அவரை நெருக்கினாங்களாம். இப்போ இந்த தெருல இயேசு நடந்து போறாருங்க, பின்னாடி ஒரு கூட்டம் வருது, ஒரு 300 பேர் 400 பேர் வரான், எல்லாரும் அவர் அதாவது வரும்போது இயேசு எப்படி இருக்கா பார்க்கறதுக்கு ஒரு ஆசை வரும்ல. அது வரும்போது என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் நெருக்குறாங்களாம். இப்ப நெருக்கும் போது பலர் அவரை உராய்ந்து இருக்கக்கூடும், இடித்து இருக்கக்கூடும், தள்ளி இருக்கக்கூடும், இப்படி நடந்திருக்காங்க இல்லையா? சரி, அப்பொழுது 25ஆம் வசனம், அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ. எத்தனை வருஷம்? சகோதரிகள் தான் தெரியும் அந்த பெரும் பாடுனா என்ன அப்படின்னு.
சகோதரிகளுக்கு உண்டான மாதப்போக்கு. இது இந்த மாதப்போக்கு போகும்போது பாத்தீங்கன்னா உலகத்தை என்ன பண்ணிடுவான்னா தீட்டு என்று சொல்லி வாசல் உட்கார வச்சிரும் இல்லையா? ஆனா நம்ம கிறிஸ்தவத்துல அதெல்லாம் கிடையாது, அது வேற விஷயம். நம்ம அந்த டாபிக் போவானா. மாதத்துக்கு ஏற்படுகிற அந்த ஒரு உபத்திரத்தை தாங்க முடியாது அவங்களால. ஆனா இந்த அம்மாவுக்கு கண்டினியூஸா 12 வருஷமா இருக்குது. நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியேறும் பொழுது ஒரு ஒரு நாற்றம் ஏற்படும். என்ன வரும்? நாற்றம் வரும். இந்த நாற்றம் அந்த வீட்டுக்குள்ள அது வரக்கூடாதுன்றதான் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிற சகோதரிகளை வாசல திண்ணையிலேயே உட்கார வச்சிருவாங்க 3 நாள் 5 நாள். நம்ம கிறிஸ்தவத்துல நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்றது கிடையாது. அங்க நம்ம சரி குளிச்சிருவாங்கன்னு வீட்டுக்குள்ளே இருப்போம். ஆனா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கூட்டம் பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாசலே உட்கார வச்சா தீட்டு கழிச்சுதான் நீ உள்ள வரணும் அப்படின்வாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தட்டு ஜெயில கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு தட்டு ஒரு டம்ளர் கையில கொடுத்துட்டு உலக வேற தொட்டுட்டா அதுல இது அடி இப்படி எல்லாம் நடக்கும். இப்ப என்னன்னா மாதத்துக்கு ஒரு நாள் ஏற்படுது இவ்வளவு போராட்டம்னா இந்த அம்மாவுக்கு எத்தனை வருஷம்? 12 வருஷம். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த அம்மாவனுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா தன்னை யாரும் நெருங்கி வர முடியாது, தன்னை நேசிக்க ஒருவரும் கிடையாது. இரண்டாவது, தான் வைத்திருந்த ஆஸ்திகளை எல்லாவற்றையும் இழந்து போனாங்க. செலவு பண்ணி இழந்து போனாங்க. சுகம் உண்டாகல. அங்க யவீர் என்ன பண்றார்? வாங்க கைய வைங்கன்ற. இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா அநேக வைத்தியர்களால் மிகவும் உண்டானவைகளை எல்லாம் செலவழிக்கும் நல்லா கவனிங்க. இப்ப நல்லா கவனிங்க. பணம் எல்லாம் செலவு பண்ணியாச்சு, ஆனா குணம் அடையல. என்ன அதிகமாச்சுன்னா சரீரத்துல வியாதியும் அதிகமாயிடுச்சு, வருத்தமும் அதிகமாயிடுச்சு. நான் இத்தனை வருஷம் ஜெபிக்கிறேன்னு எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே. நடக்கும், அது ஆண்டவர் நம்மோட பேசுவார். எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசுவை குறித்து என்னவா? அப்ப இவங்க எங்க இருக்கிறாங்க? இயேசுவுக்கு வெளியில இருக்கிறாங்க, சபைக்கு வெளியே இருக்கிறாங்க. யவீரு ஜப ஆலயத்தினுடைய தலைவன், அவருக்கு தெரியும். ஆனா இந்த அம்மாவுக்கு தெரியாது. ஏன்னா இந்த அம்மா எங்க இருக்கிறாங்க? வெளியில இருக்கிறாங்க. வாசிங்க. நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. இப்ப என்னன்னா வெளியில இருக்கிற அந்த அம்மாவுக்கு ஒரு விசுவாசம் வருது. என்ன விசுவாசம்னா அவர் என்ன தொடலாம் வேணாங்க, அவருடைய வஸ்திரத்தை தொட்டா போதுங்க. என்னங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு விசுவாசமா? திருச்சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்களோட இவ்வளவு விசுவாசம் இல்லையே. அதிகமான கர்த்தர் ஆராதிக்கிறோம். பாசர் எது சொல்லணும்? ஆமீன். ஒரு அல்லேலூயா சொல்லணும், அல்லேலூயா. ஆனா ஏன் அல்லேலூயா சொல்றேன், ஏன் ஆமீன் சொல்றேன்னு நிறைய பேர் தெரியும். ஏன்னா நம்ம வேதத்தை வாசிக்கிறது இல்ல. எப்படி வரும்னா அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், சுகம் நடக்கணும், வருமானம் பெருகணும், வீடு வாங்கணும், காய் வாங்கணும், பங்களா வாங்கணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், வேலை நடக்கணும், இதேதான் வருமே தவிர வார்த்தையினுடைய ஆழத்துக்குள்ள நம்ம போறது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறான், நான் இயேசுக்குள்ள வந்துறேன், எனக்கு எல்லாம் சுகமாயிடும். சரி, சுகமாகலன்னா இயேசு வெளியில போயிடுவீங்களா? உண்மைதானங்க. இந்த டாக்டர் கிட்ட போனேன், சரியா இல்ல, அப்ப என்ன பண்ணுவான்? அவ்வளவுதான். கூப்பிடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்களே, அங்க போய் மொட்டை போடு, இங்க போய் வேலை குத்துன்னு. இல்ல நாம எப்படி சொல்லுமோ அது போல அவங்க நம்பிக்கை அவங்க சொல்லிட்டு போறாங்க. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஏன்னா நம்ம எந்த நோக்கத்துல போறோம்னா சுகம் அடையணும்ன்ற நோக்கத்திலேதான் போறோம். அது இவ்வுலக வாழ்க்கை. சுகம் பெற்று வாழ்வது உலக வாழ்க்கை. ஆனால் விடுதலை பெற்று தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேருவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த உலக வாழ்க்கையில நான் நல்லா இருக்கணும்னே வராங்க. அதோட நம்ம நின்னுறோம்.
ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற பரலோக வாழ்க்கையை பத்தி நம்ம நினைச்சே பார்க்கல. ஏன்னா இன்னும் நம்ம பரலோகத்தை பார்க்கல. அதான் விஷயம். அதையும் பிக்சரா ஆண்டவர் காட்டியிருந்தா ஒருவேளை விசுவாசிப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் பார்த்து தானே விசுவாசிக்கிறாங்க. சரி, இப்ப என்ன பண்றாங்கன்னா என்று சொல்லி வாசிங்க. ஏங்க இருங்க, இவ்வளவு நெருக்கங்க, இவ்வளவு கூட்டம் வந்து இதுல எத்தனை சகோதரர்கள் இருந்துப்பாங்க. அந்த சகோதர ஆம்பளைங்க மத்தியில் இந்த அம்மா யாரு? வெறும் பாடுள்ள அம்மா, நாற்றம் எடுக்கிற சரீரம். இந்த சரீரத்தோட அவங்களோட இடிச்சு தள்ளி பின்னாடி ஓடி, இதுதாங்க விசுவாசம். யார் என்னை நெருக்கினாலும், யார் என்னை தூஷித்தாலும், யார் என்னை கேவலமாய் பேசினாலும், யார் என்னை அருவறுத்தாலும் பரவாயில்லை, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் சுகமாவின்னு வராங்க பாருங்க. அதுதான் விசுவாசம். இன்னைக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களை தான் கர்த்தர் தேடுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணா திருச்சபைக்கு வராங்க, ஆனா இப்படிப்பட்ட விசுவாசத்தோட வராங்களான்னு தெரியல. கர்த்தர் நமக்கு நன்மை செய்தால் அவர் நல்லவர். கர்த்தர் நமக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரானால் அவர் என்னை கைவிட்டு விட்டார். நன்மையை பெறுவதும் நன்மையை பெறாமல் இருப்பதும் நம்முடைய அர்ப்பணிப்புல தான் இருக்கு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்பவராக சுற்றி திரிந்தார். நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேங்கிறேன். சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய இருங்க, வஸ்திரத்தை தொட்டால் இருங்க, வஸ்திரத்தை உடனே, அதான், அதாவது வஸ்திரத்தை தொட்டால் உடனே. எங்க அங்க வந்து எவீர் வாங்க வாங்கன்னு கூப்பிடுற, இங்க வந்து இவருக்கு விஷயமே தெரியாது. ஆனா ஒரு அம்மா விசுவாசத்தோட வந்து இந்த வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொடுறாங்க. இயேசு போட்டுக்கிற அங்கி பார்த்தீங்கன்னா அப்படி தொங்கிட்டு இருக்கும் கீழே. அந்த ஓரத்தை தொடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, அவருடைய வஸ்திரத்தின் மேலேயே தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அந்த வஸ்திர, அதாவது மேஜை மீது இருந்து விழுகிற துணிக்கைகளை நாய் தின்னுமே. ஓமா விசுவாசம் உன்னை ஹெச்சித்ததுங்கிற அந்த எனக்கு பெரிய ஆசீர்வாதம் வேணாம் அந்த அல்லதான் வேதம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு. அண்டவரை கிருபை தரீங்க, எனக்கு ஒரு நல்ல சொந்த வீடு. நான் என்ன சொன்னேன்? என் கிருபை உனக்கு அவ்வளவு போதும் போதும். எல்லாமே அதுல இருக்கு. நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரை சொன்னீங்க என் கிருபை உனக்கு போதும்னு, ஆனாலும் ஒரு வேலை எனக்கு அதுலதான் இருக்குது. கிருபைக்குள்ளதான் வேலை இருக்குது. அந்த கிருபைக்குள்ளதான் சுகம் இருக்கு. அந்த கிருபைக்குள்ளதான் சமாதானம் இருக்கு. அந்த கிருபைக்குள்ளதான் தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைக்கிற சகல நன்மைகளும் இருக்கிறது. அது எந்த அளவு விசுவாசிக்கிறோம்? இப்ப பாருங்க, வஸ்திரத்தை தொட்ட உடனே இது யாருக்கு தெரியும்? அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். இன்னைக்கு நான் எப்படி தொடுகிறேன், நான் எப்படி ஆசீர்வாதம் பெறுகிறேன்றது எனக்கு என் ஆண்டவருக்கு தான் தெரியும். சில எல்லாம் டிவியில சொல்லுவாங்க, ஆண்டவர் வந்தார் எனக்கு அது செய்த, அதெல்லாம் தேவையே கிடையாது. அதெல்லாம் டிவியில போடுறான் பாருங்க, அது அவங்களுடைய வியாபாரம். நான் அப்படிதான் பேசுறேன். ஆண்டவர் வியாபாரம் செய்ய சொல்லல, ஊழியம் தான் செய்ய சொல்லல. ஏசி இல்லாம நம்மளால என்னங்க பண்ண முடியும்? நிறைய பேர் சொல்ல, நான் போய் ஜெபம் பண்ண விடுதலை ஆயிட்டு, நீங்க இல்லைன்னா இன்னொருத்தரு, இந்த சாம்சுங்கர் இல்லைன்னா விக்டர் இல்லைன்னா நீங்க யாராவது, அவ்வளவுதானே. நான் போய் ஜெபம் பண்ணாலும், நான் போய் அவங்களுக்காக அந்த சமூகத்துல மண்டாடினாலும், சுகம் கொடுக்கிறது கர்த்தருக்கு விளைய செய்கிற தேவன். யார் நட்டா யார் நீர் பாய்ச்சினதுல இங்க முக்கியம் கிடையாது. விளைய செய்கிற தேவன். எல்லாரும் வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே. ஆவியினால் இல்ல, ஆவியினாலேயே, பட் பை மை ஸ்பிரிட். அதான் அந்த பட். சரி, நின்று போயிட்டு அந்த வேதனை நீ ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில். சரீரத்துல ஒரு உணர்வு. சில பேர் சொல்லுவாங்க, நான் கோபத்துல திட்டேன். அப்போ உனக்குள்ள எந்த உணர்வுக்கு? கோபம் என்கிற
உணர்வு. மணி வந்து பேசினாங்க, பலான ஒரு அறை விட்டாங்க. அப்போ அடிக்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கு. ஏதோ கோபப்பட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டேன், அது தப்பா? கெட்ட வார்த்தை பேசுகிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கு. அந்த காலத்துல இந்த படம் 6 தடவை பார்த்தேன். அன்னைக்கு பஸ்ல போகும்போது அந்த பஸ்ல இந்த படம் போட்டான், சும்மா அப்படியே பொழுது போலன்னு பார்த்தேன். சினிமா பார்க்கிற உணர்வு எனக்குள்ள இருக்கு. ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புதிய சிஷ்யா இருக்கிற, பழையவைகள் ஒழிந்து போயின. எங்க போச்சு? போகலையே. எல்லாம் இந்த உணர்வோட நான் எப்படி அவரை தொட்டா அவருடைய சுகத்தை நான் பெற முடியும்? பாஸ்டர், நான் வரேன், சபைக்கு வரேன், நான் ஜெபிக்கிறேன், என் உணர்வு எப்படி இருக்கு? இந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. ஒன்னே கேள்விப்பட்டிருக்காங்க, இயேசு எங்களுக்கு வராருமா, அவர் கை வச்ச சுகம் உண்டாரு, அவ்வளவுதான். நேரா போறாங்க, நெருக்கம், கூட்டம். நல்லா கவனிச்சு பாருங்க. 12 வருஷமா உடம்புல இருக்கிற ரத்தம் போகுதுன்னா அந்த அம்மாவுக்கு நல்ல பலனே இருந்திருக்காது. ஒருத்தர் அடிபட்டா ரத்தம் போகுதுன்னா தூக்கிட்டு ஓடுறோம், என்ன பலம் போயிடுச்சுன்னு அர்த்தம். வீக் பாடி, ஒண்ணும் பண்ண முடியாது, தூக்கிட்டு ஓடுறோம். அதே போல 12 வருஷமா 12 × 365 கணக்கு போட்டு பாருங்க. இத்தனை நாள் அந்த அம்மா உடம்பு ரத்தம் போய்கிட்டே இருக்கு. அந்த அம்மா என்ன, ஆனா அந்த கூட்டத்திலேயும் நிறுத்தி வருகிற கூட்டத்திலேயும் எல்லாரும் இடிச்சு தள்ளி போய் அந்த வசனத்தின் ஓட்ட தொட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு. என்ன உணர்வு தெரியுங்களா? இவர் என்னை சுகமாக்க வல்லவர். ஒரு அலையிலேயே சொல்லுவாங்க. எதிர் போய் கேட்கிறாரு, நீங்க வந்து தொடுங்கன்னு. ஆனா இந்த அம்மா தானா போய் தொட்ட உடனே அடுத்த ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ பேசாமல் இவனை விட்டு இல்ல 30ஆம் வசனம். உடனே இயேசு தமக்குள் இருங்க, தமக்குள் நல்லா கவனிங்க. எப்படி தொடணுமோ அப்படி தொட்டா சுகம் வரும். எப்படி? மனசுல தவறானதெல்லாம் நினைச்சிட்டு இயேசுவை தொட்டேன்னா எங்கிருந்து வல்லமை வரும்? கஷ்டம்தான். விடுப்பா, வாழ்க்கை ஒரு முறை தான். அப்ப எல்லாரும் நான் 10 முறையா இருக்கு, ஏன் அனுபவிக்க கூடாதா? அனுபவிங்க. ஆண்டவர் கட்டாயப்படுத்தலையே. என் பின்ன சிலுவை சுமப்பு வந்தா பாக்கியவான். நீதின்னு ஒண்ணு வச்சிருக்காரு, அதுக்கு அகைன்ஸ்டா ஒண்ணு வச்சிருக்காரு, ஆப்போசிட்டா. என்னது? அநீதி. வெளிச்சம் ஒண்ணு வச்சிருக்காரு, அது எது? இருள், இல்லையா? பரிசுத்தம் ஒண்ணு வச்சிருக்காரு, எதற்கு? அசுத்தம். சாய்ஸ் நம்பது. பரிசுத்தத்தை தேடியா, அசுத்தத்தை தேடியா? நீதியை தேடியா, அநீதியை தேடியா? வெளிச்சத்தை தேடுகிறாயா, இருளை தேடுகிறா? ஆப்ஷன் நம்முடையது. நாம சில நேரத்துல என்ன பண்ணிடுறோம்? நெருக்கப்படும் போது ஆண்டவரே உம்மை தேடுகிறேன், நெருக்கப்பட்டு விடுதலை ஆனவன்னு என்ன பண்ணிடுறோம்னா ரொம்ப கேஷுவலா. ஏன்னா உண்மையாய் தொடுவோமானால் அவருடைய உணர்வு நமக்குள்ள இருக்கும். இப்போ காதுல வரும்போது நாங்க அதான் பேசிட்டு வந்தோம். ஆதாமை படைத்தார், மண்ணினாலே உருவாக்கினார். விலங்குகளை படைத்தார், அதை மண்ணால உருவாக்குனாரா? இல்ல, ஆதாமை மட்டும் மண்ணினால உருவாக்கி அவன் அப்படியே படுத்து வருகிறான், பொம்மையை போல, தாய் போல. நாசியில சுவாசத்தை ஊதினார். பின்பு அவன் என்னவானான்? ஜீவ ஆத்மா. அப்ப இது வரைக்கும் என்ன இல்ல? ஜீவன் இல்ல. ஜீவன் என்றால் ஆத்மா. அதாவது லைஃப் இல்லைன்னா சோல் இல்ல. அப்ப நல்லா கவனிக்கணும். இந்த ஜீவனை கொடுத்தவர் ஆண்டவர். இடையில அவங்க தவறு பண்ணாங்க, நம்ம இழந்து போனோம். குமாரனை இயேசு கிறிஸ்து அனுப்பினா மீண்டும் கொடுத்துட்டாரு. இப்போ எனக்குள்ள யாருடைய உணர்வு இருக்கணும்? இயேசுடைய உணர்வு தானே இருக்கணும். அப்பதானே நான் தொட்டா அங்கிருந்து சுகம் வரும். நான் இயேசுடைய உணர்விலும் இருப்பேன், சாத்தானுடைய உணர்விலும் இருப்பேன்னா வல்லம் அங்கிருந்து வராது. பிரச்சனை தான் பிசாசு கிட்ட இருந்து வரும். இன்னைக்கு நமக்கு தெரியது இல்ல. நம்ம என்ன சொல்ல, நான் ஜெபிச்சேனே, உபவாசம் எடுத்தேன், நல்லது. உபவாசம் எடுக்கிறது நல்லது, தவறு அல்ல. நான் கண்ணீர் விட்டு கதறிச்சு, தவறு அல்ல. ஆனால்
எந்த உணர்வுல நம்ம நடக்கிறோம்? நான் எப்படி தொடுகிறேன்? நல்ல கவனிங்க. யவீர் வந்து கூப்பிடுறாரு, வந்து தொடுங்கன்ற. ஆனா இந்த அம்மா கேட்கல, யாரும் இந்த அம்மா பத்தி சொல்ல. ஆனா போய் தொட்ட உடனே சுகமாயிட்டாங்க. இப்ப அவரு கேட்கிறாரு, உடனே அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஜன கூட்டத்துக்குள்ள திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று. அப்போ இவ்வளவு நெருக்கத்திலையும் என்னை தொட வேண்டிய முறையில என்ன ஒருத்தர் தொட்டு என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு இருக்கு. உடனே கேக்குறாங்க அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி 31 வாசிங்க. உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த நல்லா கவனிங்க, அறிந்த அந்த இயேசு அறிகிறார் தன்னுடைய வல்லமை புறப்பட்டு போனதை. அதாவது முதல்ல அந்தமா அறிகிறாங்க தான் சுகமாக்கப்பட்டதை. இரண்டாவது அறிதல் ஒண்ணு, இயேசு தம்மிடத்தில் வல்லமை புறப்பட்டு போனதை அறிகிறார். மூன்றாவது இங்க அவர் என்ன வாசிங்க, அறிந்த பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்துடன் போய் உன் வேதனை நீங்கி என்றார். அவ்வளவுதான். இனிமேல் உனக்கு அந்த பிரச்சனை அப்ப ஏங்க போன வயிற்று வலி திரும்ப வருது? இல்ல, பிரச்சனைன்னு வரும்போது அவரை ஒழுங்கா தொடுறோம். பிரச்சனையில இருந்து விடுதலை பெற்ற உடனே அவருடைய உணர்வை விட்டு வெளியே வந்தோம். அதான் எங்க பிரச்சனை. ரட்சிப்பு ஒரு முறைதான், பாவ மன்னிப்பு ஒரு முறைதான். நல்ல கவனி, ஒரு சகோதரர் அவர் ஊழியக்காரர் சொல்றார், நீங்கள் பாவம் செய்வீர்களானால் கவலைப்படாதீர்கள், தேவன் அவருடைய பிரசன்னத்தை உங்களை விட்டு எடுத்துக்கொள்ள மாட்டார். காரணம் தாவீது சொல்வார், இது 56ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது இல்லையா, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை என்னை விட்டு விலக்காதிரும். அப்படியா? அப்ப பாவம் பண்ணிட்டு ஆண்டவர் நமக்குள்ள இருப்பாரா? தவறான போதனை, துருபதேசம். இப்ப கேட்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க, ஆவியானவர் எனக்குள்ள இருப்பாரு, நான் தப்பு பண்ணாலும் இருப்பாருன்னு தானே தொடர்ந்து தப்பு பண்ணுவாங்க. இங்க பாக்கணும், இந்த அம்மா என்ன பண்றாங்க, இவ்வளவு போராட்டத்துல வந்து தொடர்றாங்க, சுகம் அடைகிறாங்க. ஆண்டவர் சொல்ல, வேதனை நீங்கி சுகமாயி. சரி, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நேரத்தில் நான் முடிச்சிடும், கவலைப்படாதீங்க. இப்போ மார்க் எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும். இப்போ தொடுறது எப்படி தொடுதல் அப்படின்றது இருக்கு, சரியா? மார்க் 11 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள், அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். இப்போ 12ஆம் வசனத்துக்கு வாங்க. புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? இப்ப ஆண்டவர் ஒரு பசி இருக்குது, நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு உடனே கேட்க கூடாது, ஆண்டவர் கூட பசி எடுக்குமா? அங்க கிணற்ற போய் கேட்கிறார் சமாரியா ஸ்திரீ கிட்ட, கொஞ்சம் தண்ணி கொடுமா. எல்லாமே ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு ஆப்ஷன் இருக்காங்க. God has got his own purpose and he has got his own plan. இங்க வந்து என்ன கேட்கிறாரு, இங்க பசி உண்டாயிட்டு. அங்க என்ன கேட்கிறாருன்னா, தாகத்துக்கு தண்ணி கொடு, நீ இருக்க எங்க கிட்ட வந்து கேட்கலாமா அப்படி இப்படின்றாங்க. நாங்கள் ஆபிரகாம் சொல்லி நாங்க யாரு தெரியுங்களா, நீ எதனா இருக்கிட்ட, நான் யாரும் முதல்ல தெரிஞ்சுக்க, போய் புருஷனை கூப்பிட்டு வாங்க. உடனே என்னவா அப்படி சிரிக்குது, தெரியும் உனக்கு எக்கச்சக்க புருஷன், போயிட்டு தண்ணி கொண்டாரு. உடனே ஓடுறாங்க அந்தம்மா. என் வாழ்க்கை எப்படி சொன்னாரு, கேட்கிறது யார் என்பதை நீ தெரிந்து கொள்ளணும். நீ கொடுக்கிற தண்ணி தாகம் எடுக்கும், நான் கொடுக்கிற தண்ணியோ தாகம். உடனே என்ன சொல்றாங்க அந்த அம்மா, ஊருக்குள்ள போய் மேசியாவை கண்டேன். சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்துவாருங்க.
அந்த உணர்வுல தான் நம்ம நடக்கணும். திருச்சபைக்குள்ள வந்தாலும், கிறிஸ்தவர்களாய் மாறினாலும், ஞானஸ்தானம் எடுத்தாலும், அபிஷேகம் பெற்றாலும், விடுதலை ஆனாலும், ஒரு முறை ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு ஆண்டவருடைய உணர்வு தான் நமக்குள்ள இருக்கணுமே தவிர உலகத்தினுடைய உணர்வு நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆனா இன்றைக்கு என்ன பண்றோம்னா, ஆலயத்துக்குள்ள வரும். எப்படி வரும் அதை தான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன். நம்ம ஒழுங்கா வந்துட்டோம்னா ஆண்ட இடத்துல தொட்டா நமக்கு சுகம் உண்டாகும் இல்லையா? சரி, இப்ப இங்க என்ன நடக்குது? பசி உண்டாயிட்டு. வாசிங்க. பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு, இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு, அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். வானத்திலிருந்து மன்னாவை பொழிய செய்கிறவர், கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட செய்கிறவர், செங்கடலை இரண்டாய் பிளக்கிறவர். அது மேல பார்த்தா மேல இருந்து மண்ணா விழாதா? எதுக்கு அத்திமரத்துக்கிட்ட தான் கேட்கணுமா? அது ஒரு நோக்கம் இருக்கு. ஆண்டவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நாம கொடுக்கிற சில சொல்லுவாங்க, ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டம்யா, வருமானமே பத்தலையா. ஒண்ணு சொல்ல நல்லா நாம வச்சுக்கணும். நான் ஒரு பொதுத்துறை நிறுவனத்துல வேலை செய்ய, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பினான்ஸ் மினிஸ்டர் தான் ஒர்க் பண்ணேன். நான் என் வேலையை வேண்டாம் எழுதி கொடுக்கும்போது, ரிசைன் பண்ணும்போது 2003ஆம் வருடம் மை டேக் ஹோம் சேலரி வாஸ் 48,000. 2003ல 48,000 ரூபாய். ஐ வாஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர். வேலை எழுதி கொடுக்குறேன், பென்ஷன் வராதுப்பா, இன்னொரு 8 மாசம் நீ வேலை செய்யணும், தகுதி அடையுது. அப்பா கூப்பிடுறாரு, நான் போறேன். எல்லாரும் சொல்றாங்க 12 மாசம் தானே, ஏன் இயேசு ஒண்ணு அனுமதிக்க மாட்டாரா? உடனடி கீழ்ப்படிது தான் அவருக்கு பிடிக்கும். இல்லாண்டவரை நான் டைம் கொடுத்துட்டு நான் அப்பாயின்மெண்ட் வரேன்றதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. என்னப்பா மீன் கிடைக்கலையா? ஆமாண்டற, ராத்திரி முழுக்க தேடணும். சரி, ஆழத்துல போய் போடு. இப்பதானே போயிட்டு வந்தேன் தொழிலுக்கு, டயர்டா இருக்குது, பசியா இருக்குது, சாயந்தரம் போட்டுமா ஆண்டவரே, நாளைக்கு போகட்டுமா ஆண்டவரே, அப்படியெல்லாம் சொல்ல. உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுள். நேரா போறார். டயர்டுன்னாரா? நாம என்ன சொல்றோம்? ஒரு நாள் முழுக்க வேலை செய்யறோம், குடும்பத்துக்கு வேலை செய்யறோம், பிள்ளைகளுக்கு வேலை செய்யறோம், வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம். ஜெபத்துல உட்கார்ந்தோம்னா மட்டும் காலையில இருந்து நான் எவ்வளவு டயர்டா இருக்கிறேன்னு ஆண்டவருக்கே தெரியும். ஆமீன், ஸ்தோத்திரம், பத்துரு. ஆண்டவரோட பேசுறது இல்லை. அப்புறம் எப்படி தொட்ட சுகம் வரும்? நல்லா கவனிக்கணும். அங்க என்ன சொல்ற? ஆழத்தவை போடுங்கிற. ஏன்? அவருக்கு என்ன? அங்க ஒரு கூட்டத்தை சீஷர்களாய் மாற்றுவதற்கு. இங்க நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறான்னா கனி உண்டாகும் கிடையாது. இப்ப ஆண்டவருக்கு அத்தி மரத்துல தான் கனி சாப்பாடு வேணும்ன்றது கிடையாது. அது எப்படி வேணா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பிரசங்கம் பண்றாரு, சாப்பாடு இருக்குதா? 5000 புருஷராம். அந்த காலத்துல ஒரு புருஷனுக்கு 1க்கு மேற்பட்ட மனைவி. அந்த காலத்துல அப்ப ஒருத்தனுக்கு 2 வச்சுக்கோங்க, 10,000 ஸ்திரீகள், 15. ஒரு ஃபேமிலியில 3 குழந்தை வச்சுங்க, அது ஒரு 30,000 பேர் இருப்பாங்க மினிமம். நமக்கு 100 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்றதுக்குள்ள ஐயோ நாங்க 30,000 பேருக்கு சாப்பாடு. நமக்கு இங்க பருப்பு இருக்குது, அரிசி இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, எல்லா காயும் இருக்குது, அடுப்பு இருக்குது, சமைக்குது, ஆளுக்குது. அங்க ஒண்ணுமே இல்லை. 5 அப்ப 2 மீன் வச்சுட்டு ஒரு பையன் உட்காந்துருக்கான். அது அவனுடைய சாப்பாடு. அப்பனா கணக்கு பாருங்க, அவனுக்கு 5 அப்ப 2 மீனா, அந்த சின்ன பையனுக்கு 5 அப்ப 2 மீனா, ஒரு 20,000 பேருக்கு எவ்வளவு தேவைப்படும்? என்னப்பா அந்த ஏன் ஆண்டவர் நினைச்சா மண்ணா போயிட்டு சொன்ன எல்லாரும் வந்துருங்கல்ல? இல்ல, அங்க ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். உடனே எடுக்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்றாரு, மீதி 12 கூட எடுத்தாரு. அது ஒரு அற்புதம். எல்லாமே நம்ம தொடர்றதுலதாங்க இருக்கு. நான் எப்படி தொடறேன்? ஆண்டவருடைய உணர்வோடு இருந்து நான் தொடுகிறேனா? இந்த இடத்துல பாக்குறோம், வாசிங்க மறுபடியும். அது அகப்படுமா என்று பார்க்க வந்தார். என்னங்க, சீசன் இல்லாத நேரத்துல போய் பழத்தை எதிர்பார்த்துட்டு அதை அவர் சபிக்கலாமா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்னுடைய ஸ்டூடெண்ட், பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட், அந்த மகளுக்கு கல்யாணம், பொன்னமராவதி, புதுக்கோட்டை மாவட்டம். அவங்க என்ன பண்ணாங்க, சென்னைக்கு எனக்கு பத்திரிகை வச்சாங்க. என்னோட ஸ்டூடெண்ட் இருந்தனால அவதான் எனக்கு இங்கிலீஷ் நோட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றவ. சென்னையில ஐடில ஒர்க் பண்றான்.
அவங்க ஏஜி சபை, அவங்க அப்பா ஏஜி பாஸ்டர் தான். சரி, நானும் என் மனைவி போயிருந்தோம். அப்ப போயிட்டு நைட் அப்படியே கொஞ்சம் வாக் போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கடையில பாத்தீங்கன்னா மாம்பழம். எந்த மாசம்? நவம்பர் மாசம். என் வயசு என்ன கேட்டாங்க, எங்க மாம்பழமா அது? ஆமா. நேரம் போய் கடை, ஐயா அது மாம்பழமா? ஆமா. சீசனே கிடையாது. இல்ல சார், இது எல்லா சீசனும் ஹைபிரிட். ஹைபிரிட். இந்த ஹைபிரிட் எதுக்குன்னா நம்மள சாகடிக்க கெமிக்கலை போட்டு ஹைபிரிட் கொண்டு வந்து, எனக்கு தெரிஞ்சு கொய்யாலாம் இவ்வளவுதான் இருந்தது. இப்பெல்லாம் பூசணிக்காய் சைட்ல வருது. நம்ம நினைக்கலாம், 10 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய கொய்யாவா, சீக்கிரம் நம்ம கல்லறைக்கு போயிடுவோம். தெரியல நமக்கு என்னைக்குமே நமக்கு ஒரு ஆசை தானே. 5 ரூபாய் சம்பளம் வாங்க, 100 ரூபாய்னா நமக்கு ஆசை. 1000 ரூபாய் சம்பளம் வாங்க. நான் அப்படி 48,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கும் போது வேலையை ரிசைன் பண்றான். பென்ஷன் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்றான். பரவாயில்ல, அழைக்கிறார் கர்த்தர். அவரு நான் செவி கொடுக்கலன்னு ஆசீர்வதிக்கப்பட முடியாது. என் குடும்பத்துல எல்லாம் சொன்னாங்க, நீ நடுத்தல தானே நிற்ப, 2 பசங்களை வச்சுட்டு இருக்கிற. இன்னைக்கு மாளிகையில தான் இருக்கிற. இன்னைக்கு நாங்க சபையை நடத்துறோம். 32,000 ரூபாய் மாசம் வாடகை கொடுக்குறேன். நான் எந்த ஸ்தாபனமும் கிடையாது, சுயாதீன சபை தான். எனக்கு எண்ணிக்கையே 52 பேர் தான். அதுல தசமபாகம் கொடுக்கறவங்க 13 பேர் தான். மத்தவங்க அவங்களால முடியல. எந்த பெரிய ஊழியர்கிட்டையும் நாங்க போய் நின்றது கிடையாது. பைபிள் காலேஜ் நடத்துற ஸ்டூடெண்ட்ஸ் கட்டுற ஃபீஸ் இதுலதான் ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் அந்தண்டு தேவையான அப்பத்தையும் தண்ணியும் ஆசீர்வதித்து கொடுக்குறேன். எங்க சபை விசுவாசி ஒருத்தரோட எனக்கு பண கஷ்டம் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்களால முயன்ற காணிக்கையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ நிறைய பேர் சம்பளம் வாங்கிட்டு எத்தனை பேர் மொபைல் போன் வச்சிருக்கிறோம்? தூக்குங்க. நான் எத்தனை எல்லாம் போயிட மாட்டேன், பயப்படாதீங்க. இதுல ஆண்ட்ராய்டு மொபைல் போன் வச்சிருக்கிறது யாரு? நாங்க எல்லாருமே ஆண்ட்ராய்டு தான். பட்டன் எல்லாம் யாரு வச்சிருக்கோம்? சரி, நெட் கார்டு போடுறது யாரு? வீட்டுல வைஃபை இருந்தாலும் நெட் கார்டு போடுவோம். வீட்டுக்கு வைஃபை, வெளியில போகும்போது நெட் கார்டு. மாசமான தவறாம போறோம். சரி, கேபிள் டிவி இருக்கா இங்க? இல்லையா? டிஷ்ஷா? டிஷ்னால மாசம் இருக்கு, கட்டோம். ரைட். பெட்ரோல் 100 ரூபாய், 102 ரூபாய், 101 ரூபாய் சில்லற, பேலன்ஸ் வராது. பெட்ரோல் போடாம தண்ணி ஊத்தியா போறோம்? ஒருதான், வேற வழி இல்லை. இங்க எவ்வளவு அரிசி கிலோ? புழுங்கல் அரிசி 65 ரூபாய், 60 ரூபாய். எங்களுக்கு சென்னையில 68 ரூபாய். சாப்பிடாம இருக்கும். எல்லாத்துக்கும் செய்ய முடியுது. ஆனா கர்த்தருக்கு கொடுக்கிறது மாத்திரம் கன்ஃபியூஸா இருக்கும். ஐயோ, இவ்வளவு கொடுக்கணுமா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாங்க ஒரு மிஷினரி குடும்பத்தையே தாங்குறோம். நாங்க உங்களை போல நாங்களும் விசுவாச குடும்பம் தான். எங்களை எந்த ஸ்தாபனமும் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது கிடையாது. இந்த டிசம்பர் வந்துச்சு, கேலண்டர் போடணும், வாக்குத்தத்த அட்டை போடணும், அதுவே 10,000 ரூபாய் ஆயிடும். சபையில இருக்கிற அத்தனை குடும்பத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம். ஒரு குடும்பத்துக்கு கிஃப்ட் 1,100 ரூபாயில கொடுப்போம். என் வயசு கேட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி, என்ன பண்ண போறீங்க? கர்த்தர் தருவார். எப்பங்க? அது கர்த்தர் தருவார். சீக்கிரம் வாங்க, கர்த்தர் தருவார். அவ்வளவுதான். நடந்துட்டே போக வேண்டியதான். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். இந்த இடத்துல பாருங்க, சீசன் இல்ல. சீசன் இல்லாத நேரத்துல நீங்க பழம் எதிர்பார்த்து எப்படி அந்த மரத்துல பழம் இருக்கும்? இது நியாயமா? திடீர்னு சாப்பாடு செய்யணும், எப்படி முடியும்? ஒரு மணி நேரம் உட்காருங்க, செய்யற சொல்றீங்கல்ல. ஆனா அங்க எப்படின்னா, முதல்ல கனி வரும், அப்புறம் தான் இலை வரும். முதல்ல இப்ப என்ன பாக்குறான்னா, தூரத்துல இருந்து இலைய பார்த்துட்டாரு. அப்ப இலைய பார்க்கும்போது ஆண்டவர் என்ன தோணுது? நிச்சயத்துல கனி கிட்ட பார்த்தா கனி இல்ல. என்ன பண்றாரு? சபிச்சுறாரு. ஏன்? அப்போ ஒரு மரங்க இல்ல, நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன், நீ எனக்கு கனி கொடுக்கணும். ஆண்டவர் சொல்ல நம்மளை பார்த்து, இன்னைக்கு நான் உங்களிடத்தில் கனி கொடுக்க முடியாது எதிர்பார்க்கிறேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? இலைய மூடிட்டு சபையில உட்காந்துருக்கீங்க. இலைய மூடிட்டு சபையை நடத்துறீங்க. இலைய மூடிட்டு ஆராதனை பண்றீங்க. இலைக்கு ஒரு விளக்கம் இருக்கு. அதை நான் மறுபடியும் சொல்றேன். நான் தொடுவதில் எப்படி தொட வேண்டுமோ அப்படியே எனக்கு சுகம் உண்டாகும், வல்லமை புறப்படும். நான் எப்படி தொடணும்னா,
கனி கொடுக்கிறவனா இருந்து தொட்டால் தேவனுடைய வல்லமை என்னை தாங்கும், என்னை ஆசீர்வதிக்கும், என்னை வழிநடத்தும், என்னை சிறப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை சுகமாக வைத்திருக்கும். ஆனால் கனி இல்லாத வாழ்க்கையோட நபை பற்றி என்ன பேசணும்? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வேற, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை துதிக்கிற, தினமும் செவி, ஆனாலும் கனி தருகிற வாழ்க்கை இருக்கிறதா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க சபைக்கு வாங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்தன. யாசனை சபைக்கு வந்த பிறகுதான் பிரச்சனையே வரும். இதனால் பிசாசா வாங்கிட்டு இருந்தோம், சும்மா பணம் இத்தனாலும் பார்ப்பா நம்ம கட்சியில இருந்தா இப்ப திடீர்னு எதிர்கட்சிக்கு போயிட்டான். உன்னை விட மாட்டேன், உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுக்குறேன். என்ன கொடுத்தான்? நான் யூனியன்ல ரொம்ப ஆக்டிவா இருந்தேன், ஆனா உண்மையதான் பேசுவேன். முன்னாள் பிரதமர் விபி சிங் ஒரு கேஸ்ல நான் தான் முக்கியமான சாட்சி. முன்னாள் பிரதமர் விபி சிங் ஒரு பக்கம் யூனியன் என்ன மேட்டது, இன்னொரு பக்கம் மேனேஜ்மெண்ட் என்ன மேட்டது. யூனியன் என்ன மேட்டதுன்னா, நீ யூனியனுக்கு அகைன்ஸ்டா எதிரா நீ சாட்சி சொன்னா வெளியில கோர்ட்ல போட்டு தள்ளுறது. மேனேஜ்மெண்ட் சொல்றதுன்னா, நீ மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டா நீ எங்க சாட்சி சொல்லலைன்னா உனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை தடுத்துடுவோம். இப்ப நான் என்ன பண்ணேன்? ஒரே வார்த்தை, என்ன நடந்தது அப்படிதான் சொல்வேன். நான் இதுக்கெல்லாம் கவலைப்படுவேன். ஏன்னா முதுகு தண்டுல கட்டிக்கும் போது நான் சாகணும்னு செத்து இருக்கணும். ஆண்டு ஜீவனார்களை கூட்டி கொடு. இனி நான் கத்திற்காக உன்னால என்ன முடியுமோ படிக்கணும். யூனியனிஸ்ட் 3 பேர் வந்தாங்க, பால் ஜெயசிங், சுந்தரராஜன், கலிமணி, தசசீலன். அவதான் சொன்னாங்க, 4ஆம் நம்பர் கேட் வழியா போற சாம், வெளியில வா, இதயத்துல நீ போனா இதே வழியா தான் வெளியில வரும், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. வெளியில வந்தா 3 பேரும் இல்ல, எங்க போனானுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் இறந்தே போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் உயிரோட தான் இருக்கிறேன். என் மேல டிஃபர்மேஷன் சூட் போட்டாங்க. நான் யூனியன்ல இருக்கும் போது ஜிஎம் ஒரு நாள் ஃபுல்லா அவருடைய ஏசி ரூம்ல ரூம் அரெஸ்ட் பண்ணிட்டோம். நானு மூர்த்தி, திருமாவளவன், இவங்க எல்லாம் எல்லாருமே டிஃபர்மேஷன், ஒவ்வொருத்தர் மேல ஒவ்வொரு கோடி. நம்மளால முடியுமா? கோடி கட்ட முடியுமா? ஒரு நாள் ஆர்டர் வந்து எல்லா கேஸையும் நாங்க தள்ளுபடி பண்ணிட்டோம். கர்த்தருடைய கிருபை. நான் யாரா இருந்தாலும் வேதம் என்ன சொல்லுதோ அதான் பேசணும். ஐயா கூட சொன்னார், எல்லாமே தேவனுடைய கிருபைங்க, நம்மால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் சும்மா ஒரு இடத்துல போய் டீச் பண்ணிட்டு இருந்தா, ஃபாரின் யூனிவர்சிட்டி வந்தாங்க டெக்சாஸ்ல இருந்து. அவங்க சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு அஃபிலியேஷன் தரோம்னாங்க. நான் யாரையும் தேடி போல. எத்தனையோ பெரிய பெரிய ஊழியர்களை தேடிட்டு போறாங்க, அவங்க வாசலே நிக்கிறாங்க. நான் யாரையும் தேடி போல, தானா வந்தது என்ன அஃபிலியேட்டட் மெம்பர் ஆகிட்டாங்க. இப்ப தஞ்சாவூர், மதுரை, திருச்சி, பொன்னமராவதி, புதுக்கோட்டை, ஈரோடு, அந்தியூர், கவுந்தம்பாடி, திருநெல்வேலி, எல்லா இடத்துலயும் கிளாஸ் இருக்கு. சென்னையில எனக்கு இந்த பகுதியில நான் மேப்ல பார்த்தீங்கன்னா போனதே கிடையாது. ஆனா இப்ப எல்லா இடத்துலும் கிட்டத்தட்ட 466 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் படிச்சிருக்காங்க. எங்களுக்கு சொந்த கட்டிடமே இல்லை. இது போல ஒவ்வொரு மாவட்டத்தையும் போவோம், யாராவது ஊழியக்கார இடம் கொடுப்பாங்க. நாளைக்கு லாலி ஹால்ல தான் நடத்த போறாரு செகண்ட் பேட்ச். உங்க ஐயாவும் அங்கதான் வர்றாரு. நாளைக்கு முடிச்சு அந்தியூர் போறேன். அந்தியூர் போயிட்டு கவுந்தம்பாடி போயிட்டு சனிக்கிழமை சென்னைக்கு போகணும். மறுபடியும் திங்கக்கிழமை கிளம்பணும். கட்ட நடத்துறார். ஏன்னா அவர் நம்மகிட்ட கனியை எதிர்பார்க்கிற, ஃப்ரூட்டை எதிர்பார்க்கிற. நாம என்ன பண்ண, வெறும் இலையை தச்சுக்கிட்டே வரோம். வெறும் இலையை தச்சுட்டு ஆண்டவரை தொட்ட எப்படி வல்லமை புறப்படும்? வெறும் இலையை கட்டிக்கிட்டு வந்தா வல்லமை புறப்படாது. சரி, இந்த இலை எதை குறிக்குதுன்னா ஆதியாகமத்தின் புத்தகத்துக்கு வருவோம். நான் முடிச்சிடுறேன், கரெக்ட் டைமுக்கு முடிச்சிடுவேன். எங்க சபையாண்டாதான் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எங்க சபை மக்களுக்கு நல்லாவே தெரியும், ஐயா 1.5 மணி நேரத்துக்கு முடிக்க மாட்டாரு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. யாரு? பிசாசு. நல்லா கவனிங்க, யார் சொல்றது? இப்ப பிசாசு என்ன சொல்றான், நீங்கள் தேவர்களை போல. நான் ஏன் தேவரை பண்ண? அது பணிவிடை ஆவிகள் தான். நான் தேவ சாயலாய் படைக்கப்பட்டவன், அதற்கு மேலானவன். நான் சாதாரண விசுவாசி இல்ல. நான் வெளியே போய் சுவிசேஷம் சொல்லி அனைவரை ரட்சிப்புல கொண்டு வந்து சபையில ஆத்மாவை சேர்க்க வேண்டியவன். நான் இந்த சபையில வளர்ந்து நான் அநேக இடத்துல போய் பிரசங்கம் பண்ணி தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டியவன்.
பிசாசு சொல்லுவான், இல்ல நீ சாதாரணமாவே உட்காரு, வெறும் இலையை தச்சுக்கிட்டே உட்காரு. ஏன் கனி கொடுக்குற? இலையை தச்சுக்கிட்டே உட்காரு. என்ன நடக்குதுன்னா அடுத்த வசனத்தை வாசி. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். இதுல 3வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று புசிக்கதான் வேண்டாம் சொன்னார், தொட வேண்டாம் சொல்லலையே. 2வது அதிகாரத்துல பாருங்க, இங்கேயே தேவன் சொன்னதை உனக்கு கூட்டி சொல்றான். பைபிள வாசிக்கும் போது நல்லா கவனிங்க. இயேசுகிட்ட போய் இந்த கல்லெல்லாம் அப்பமா மாற்றும் ஆண்டவரே, நாமள என்ன பண்ணிப்போம்? யார்கிட்ட சொல்ற நீ? அது யார் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைப்பா. இந்த கல்லெல்லாம் அப்பமா மாத்திடுவோம். அப்போ நிக்குமா? பிரெட் நிக்குமாங்க? நம்ம விழ வைப்பதான் பிசாசினுடைய தந்திரம். வசனத்தை வச்சு நம்மளை தாக்குவோம். என்ன பேச நீ சொன்ன? ஆண்டவர் சொன்னார் உன்னை வாழாக்காமல் தலையாக்கணும். நீ இவ்வளவு கஷ்டப்படுறிய, பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாலும் சரி, நான் என்றைக்குமே நான் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்ல வைப்பது தேவனுடைய காரியம். நல்ல வேணிங்க. அதாவது ஏசாயா 54 நாங்க அதை மட்டும் கொஞ்சம் வாசிங்க இடையில. 4 ஐசாயா 54:4 4 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பயப்படாது. எப்படி பயப்படாது? யாருக்கு பயம் இல்லாத வாழ்க்கை இருக்கு? நாளைய குறித்த ஒரு பயம் இருக்கா இல்லையா? பிள்ளைகளை வளர்க்கறது ஒரு பயம் இருக்கா இல்லையா? வருமானம் 10 மாண்டு ஒரு பயம் இருக்கா இல்லையா? லேசா தூரல் போட செய்யும் மழை இந்த வருஷம் என்னங்க ஒழுமை, என் வீடு சைட்ல எல்லாம் தண்ணி வரும், பயம் இருக்கா இல்லையா? ஆனா வேற என்ன சொல்லுகிறது? எப்படி நான் பயப்படாம இருக்க முடியும்? அப்ப பிசாசு சொல்லுவான் பயப்படாதுன்னு உங்க ஆண்டவர் சொல்லிட்டு நீயோ பயந்துட்டு தான் இருக்கிற. நைட்டு நீங்க எல்லாம் போய் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு யோசிப்பாங்க. இந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறவங்க எல்லாம், நாளைக்கு என்ன சமைக்கிறது? பெரிய தலைவலி. பசங்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்நாக்ஸா கொடுத்தா போதும். டெய்லி இது ஒரு தலைவலி. அதாவது எனக்கு ஒரு பையன் கல்யாணம் இடப்பட பொண்ணு எல்லாம் வளர்த்து, ஆனாலும் எங்களுக்கு நான் ராத்திரி படுமை யோசிப்போம், நாளைக்கு என்னமா செய்யறது? ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமா தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்ற பயப்படாது. வாசிங்க. இல்லையே, நான் அனைவருடைய கண்களுக்கு முன்பாக ஏளனமாக தான் நான் பார்க்கப்படுகிறேன். என்ன காட்டிலும் என் உறவுக்காரன் நல்லா தானே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்ல நீ பயப்படாது. என்ன காரணம் தெரியுங்களா? ஆண்டவர் சொல்றாரு உன் பாவங்களை நான் மன்னிச்சுட்டேன், நீ என்னுடைய சாயலை படைக்கப்பட்டவர், என் இரக்கம் கிருபை உனக்காக வைக்கப்பட்ட. அவன் விசுவாசிக்கல, அதனால பிசாசு அவனை ஆசீர்வதிக்கிறான். பிசாசு அவனை ஆசீர்வதிக்கிறத வச்சுட்டு அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லாத. அவன் இங்க என்னதான் ஆசீர்வாதம் வந்தாலும் அவன் பரலோகத்துக்கு வர முடியாது. ஆனா இடுக்கமான வாசல் வழியா வா, நெருக்கத்தின் மத்தியில வா, விபத்தத்தின் மத்தியில வா, போராட்டத்தின் மத்தியில வா, உனக்கு மிகப்பெரிய ஸ்தலத்தை நான் வைத்திருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப ஆதியாகமம் புத்தகத்துக்குள்ள வருவோம். இப்ப என்ன அங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் வசனத்தை வாசிங்க. 3:9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலே கேட்டு நிர்வாணியா இருப்பதினால் இல்ல ஒழித்துக் கொண்டேன். அதாவது தன்னை சொல்லுங்க, நானே என்ன மறைச்சுக்கிட்டேன். அப்பொழுது அவர் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின வெளிச்சத்தின் கனியை புசித்தாயோ? ஆமான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஜெபம் பண்ணினாயா? இல்லை ஆண்டவரே. உபவாசித்தாயா? இல்லை ஆண்டவரே. வேதம் வாசித்தாயா? இல்லை ஆண்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு 1000 காரணங்கள்? அவர்கள் ஒரு காரணம் சொல்றார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவனே தந்த ஸ்திரீயானவள். தேவன் ஸ்திரீயை கொடுக்கும் போது இப்படி கொடுக்கலையே.
ஆண்டவர் உங்களை என்னையும் படைக்கும் போது இப்படி படைக்கலையே. இன்னைக்கு எப்படி நம்ம மாம்ச உணவுல இருக்கோம்? ஏங்க ஆண்டவர் உங்களை என்னை படைக்கும் போது இப்படி படைக்கலங்க. அவருடைய சாயலை தான் படிச்சார், அவருடைய ஆவியை தான் கொடுத்தார், அவருடைய சுவாசத்தை தான் கொடுத்தார், அவருடைய உணர்வு தான் கொடுத்தார், அவருடைய அதிகாரத்தை தான் கொடுத்தாரு. நீங்க என்னதான் மாறிட்டோம். இப்ப மாறின பின்பு தொட்டும் வல்லமை வரல. ஏன்னா அந்த விசுவாசம் இல்ல. தொட்டும் வல்லமை வராததுக்கு காரணம் என்னன்னா கனி இல்ல. ஏன் கனி இல்லைன்னா வெறும் அத்தி இலையில துணி அத்தி இலையோடு இருக்கும். அந்த அத்தி இலை எதை காட்டுதுன்னா அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை. 21ஆம் வசனத்தை வாசிங்க. போராட்டமே இவங்க பண்ண தப்புலதான். அவன் மனைவிக்கும் உண்டாக்கி ஏங்க அவங்கதான் அத்தி வேலையை தச்சுக்கிட்டாங்கல்ல. அத்தி வேலையை தச்சுக்கிட்டு they cover their nakedness. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிர்வாணத்தை மறைப்பது என்பது சகோதரர்கள் கீழ்ப்பகுதியை மறைக்கிறோம், பெண்கள் மேல் பகுதி நெஞ்சு பகுதி கீழ்ப்பகுதியை மறைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? இதுதான் நிர்வாணம், இதுதான் மறைக்கணும்னு. ஏன் மற்ற பகுதியெல்லாம் இச்சையை கொண்டு வராதா? ஏங்க துணி இல்லாம இருந்தாதான் ஒரு மனுஷன் நம்ம பார்க்கும்போது இச்சை வருமா? துணியை உடுத்தி கொண்டே இச்சையை ஏற்படுத்துகிற ஒரு காலத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ட்ரெஸ் பண்றவங்க எப்படி போனா, ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட முழுக்க மூடிட்டு பட்டுச்சேலையை துவைக்காத பட்டுச்சேலையை கட்டிட்டு தான் போவாங்க. பட்டுச்சேலை துவைக்கிறீங்க? ஆமா. எனது பட்டு என்னவா? சமுத்திரிகா பட்டு. அது துவைக்க மாட்டாங்க. துவைக்காத பட்ட லாண்டில குத்து அயன் பண்ணி போட்டு போவோம். ஆனா ஆலயத்துக்குள்ள வரும்போது உடைகள்ல இன்றைக்கு அநேகருக்கு கவனம் இல்லை. லெகின்ஸு, லூஸ் டாப்ஸு, ஆம்பளை பசங்க கீழ்க்கு போன ஜீன்ஸு, ஃபேடான ஜீன்ஸு, சூடிதார், அது டாப் கட்டிங். ஆமா, அது ரெண்டு பக்கம் உட்காந்து போய் பார்க்கும்போது பார்க்காத கூட திரும்பி தான் பார்த்துருக்கோம். இவங்க உடனே சொல்றாங்க, அவங்க தான் அப்படி போறாங்க, நீங்க ஏன் பாக்குறேன்? நாங்க எங்க பாக்குறோம்? நாங்க அப்படி பார்க்கும் போது குறுக்க நீங்க தானே வந்துருக்கீங்க. இச்சையை தோன்றும் விதமாய் இன்னும் இலைகளை தச்சுகளை சுத்திட்டு இருக்கிறோம். கனி இல்ல. அப்புறம் எப்படி நான் தொட்டா சுகம் உண்டாகும்? அப்ப நான் தொட்டா எப்படி வல்லமை புறப்படும்? அப்ப நான் அவரை தொட்டா எப்படி எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? நான் தொடுகிறேன். ஆனால் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்ரீ அவள் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து போய் தொட்டால் சுகம் அடைந்தாள். அவ இயேசு வாங்க என் மேல கைய வைங்கன்னு சொல்ல, தான் எப்படி இருக்க வேண்டுமா இருக்கும் நிலையில தன்னை தாழ்த்தினாள். நேரா போய் இயேசுனுடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் சுகமானாள். ஆனால் மரத்தை பார்த்து தேடி வருகிறார், கனி கிடைக்குமான்? கனி இல்ல. இன்னைக்கு நம்மை பார்த்து தேடி வருகிறார், கனி இருக்கா? கனி இல்ல, வெறும் இலையிலே இருக்கும். உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? இலையில உனக்கு செடிபடாதுப்பான்ட்டு முதல் மிருக பலி ஏதேன் தோட்டத்துல உண்டாச்சு. மிருகத்தை அடித்தார், தோலாடையை உண்டு பண்ணி நம்ம நிர்வாணத்தை மூடினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் இலையை மூடிட்டு தான் சபை வரும். ஜபம் என்கிற இலை, உபவாசம் என்கிற இலை, வேத வாசிப்பு என்கிற இலை எல்லாமே மூடிட்டு இருக்கோம். ஆனா கனி இல்லை. கனி இருந்தா தானே இயேசுவை தொட்டா வல்லமை புறப்படும். கனி இருக்கணும். வெறும் இலையோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஞாயிற்றுமான தவறாம நான் சர்ச்சுக்கு போயிடுவேன், அது வெறும் இலை. ஞாயிற்றுமான தவறாம சர்ச்சு போயிட்டு ஆண்டவர் கனி கொடுக்குறோமா? 18 வருஷம் வேலை செய்யுங்க. அந்த 18 வருஷத்துல ஒரு நாள் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் ஷெட்யூல் நான் போட்டதில்ல. கத்த சாட்சி. எங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு,
சனிக்கிழமை ஓவர் டைம். நான் இதுல கம்ப்யூட்டர் டிவிஷன்ல ஒர்க் பண்ணேன். எப்படி இருந்தாலும் எனக்கு ஓவர் டைம், எந்த டிவிஷனாவது என்ன வந்து கூட்டு போயிடும். பிகாஸ் ஐ வாஸ் குட் இன் மை ஒர்க். சாம் சிஸ்டம்ஸ்ல வேலைக்கு தான் கேளுப்பான்னுவாங்க. உடனே கால் பண்ண, சாம் நாளைக்கு வேலைக்கு தான் இல்ல, எங்க செக்ஷன் வந்துறியா, எனக்கு வந்துருவா. அவன் சொல்லுவான், அந்த டெப்டி மேனேஜரே சொல்ல, எங்க செக்ஷன் வந்துருவா, நானே உனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி தரேன், எல்லாமே டீ காஃபி. மதியம் பின்னாடி பாத்தீங்கன்னா நான்வெஜ் ஹோட்டல், சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாமே கொடுத்து என்ன வேலைக்கு கூடுவாங்க. காலையில 10 மணி ஆபீஸ்குள்ள போனேன்னா சாயந்தரம் 4:30 மணி நான் வெளியில வரும்போது என்னோட சேலரி எவ்வளவு தெரியுங்களா? 94லயே 1400 ரூபாய். எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு வேலையை விட்டு போறியே, இந்த மாதிரி ஒரு வேலையை விட்டு போறியே, இலை முக்கியம் இல்ல, கனி முக்கியம், பலியை அல்ல கீழ்ப்படிதலே உத்தம். நல்லா கவனிங்க. அழகா அந்த அம்மா போறாங்க, தொடராங்க, தொட்ட உடனே வல்லமை வருது. இன்னைக்கு நீங்க நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், சபைக்கு வருகிறோம், ஆண்டவரை தொடுகிறோம், ஆனால் வல்லமையை பெறுகிறோமா? ஏன் அநேக நேரத்துல இல்லைன்னா, நாம எப்படி இருந்து அவரை தொடணுமோ அப்படி தொட்டாதான் வல்லமை வரும். எப்படி இருக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில வெறும் இலையை தைத்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. இலை என்பது ஆலயத்துக்கு வருவது, ஜெபிப்பது, ஆராதிப்பு. சொல்ல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே மியூசிக் தானே, ஒரே நல்ல இது, உடனே பாட்டு பாடுறாங்க, ஆண்டவர் கொடுத்தேன். என்னுடைய நண்பர்கள் இன்றைக்கு திரை இசை துறையில தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் அந்த காலத்து பாட்டு எல்லாமே. அந்த காலத்துல இருந்து கேசட்னு ஒண்ணு வரும், TDK சோனின்னு ஒரு கேசட். அந்த கேசட்ல பாத்தீங்கன்னா 60 மினிட்ஸ் 90 மினிட்ஸ் இருக்கணும். என்கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்கும். திருச்சி லோகநாதன்ல இருந்து TMS, கண்டசாலா, SPB, ஜேசுதாஸ், எல்லா சாங்ஸ் என்கிட்ட இருக்கும். இன்னைக்கு நம்ம பசங்க ஏதாவது ஆதிக்குரிய பாட்டுன்னு ஒரு டியூனை போட்டா கரெக்டா சொல்றேன், இந்த சினிமா பாட்டுல இருந்து இந்த டியூனை தேடி இருக்கிற நீங்க. அப்போ என்னால கதை சொல்ல முடியும். நான் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு இசை ஞானம் இருக்கு, நான் வாசிக்கிறேன். இசை ஞானம் இருக்கட்டும், ஆனா நீ கத்திடத்திலிருந்து தான் ராகம் பெறணும், பிசாசின் இடத்திலிருந்து அல்ல. அதாவது காற்று வீசட்டும் தேசத்தின் மேலே ஆவியானவர் வந்து விட்டாரு, அது ஒரு பாடல், சினிமா பாடல். அது எதுக்கு அந்த ராகம்? தேவையில்லையே. அவன் பிசாசு, அவன் பாட்டு அவராக நமக்கு எதுக்கு? தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வது இன்றைக்கு அத ராகத்துக்கு போட்டார். அவரு இன்றைக்கு இசை ஞானி, அத நம்மால் பாடுறான். எதுக்கு பிசாசனுடைய பாட்டு? இதெல்லாம் இலையை தைத்து கொள்வது. எனக்கு கிருபை இருக்கு, எனக்கு அது இருக்கு, கனி இருக்கா? கனி இருந்து தொட்டாதாங்க வல்லமை புறப்படும். இப்ப வருவோம் மார்க், திரும்ப வருவோம் மார்க் 5ஆம் அதிகாரத்துக்குள்ள வருவோம். எவியனுடைய மகளுடைய வாழ்க்கையை பார்ப்போம். அது அந்த தொடர்ந்து அதிக வாசிப்போம். அவருக்கு பின் சென்று நிறுத்தினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ மிகவும் வருத்தப்பட்டு இப்போ சொசமாவே என்று சொல்லி முடிஞ்சிச்சா? இப்ப 31ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி 35 வாசிங்க, 35 வாசிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாவுடைய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ யவீர் வந்து முதல்ல இயேசுவை கூப்பிடுறாரு, வாங்க இயேசுவே, என் வீட்டுல இருந்து என் மக மேல கைய. ஆனா இப்போ அவருடைய பிள்ளை இறந்துட்டா. இதுக்கு யார் காரணம்? இங்க உயிர்த்தெழுதலை பத்தி அழகா பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாவுடைய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசம். எப்படிங்க நான் பயப்படாம இருக்க முடியும்? என் மகன் இறந்துட்டா,
கல்லறைக்கு சொல்லணும், சொந்தக்காரருக்கு சொல்லணும், ஐயருக்கு சொல்லணும், பாஸ்டருக்கு சொல்லணும், சக விசுவாசிக்கு சொல்லணும், நான் துக்கம் நிறைந்தவனா இருக்கிறேன். இந்த நேரத்துல போய் நீங்க பயப்படாதேன்றீங்களே. எதை இழந்தாலும் விசுவாசத்தை இழந்து போக கூட. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் கிட்ட ஒண்ணு சொல்றார், மணல் அத்தனையாய் உன் சந்ததியை பெருக செய்யும். மணலை எண்ண முடியுமா? சர்க்கரையே எண்ண முடியாது. இப்போ அப்படி சொல்லிட்டு உடனே என்ன கேட்கிறாரு, உன்னுடைய பையனை கூப்பிட்டு மோரியா மலையில, நிறைய பேர் மோரியா மலைலாம் கிடையாது, மோரியா தேசத்துல ஒரு மலை மேல கொண்டு வந்து பலி கொடுங்கிறாரு. நீங்களே நான் இந்த என்ன சொல்லிருப்போம், 100 வயசுல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு பலி கொடுக்குறீங்களா? நியாயமா? அது கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. மகனே 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 அவனு டாடி டாடின்னு என்ன கூப்பிட்டுட்டான். இப்ப அவனை போய் பலி கொடுக்க சொன்னா என்ன அர்த்தம்? ஆனா இந்த முறை உஷாரா என்ன பண்றார், சாராள் கிட்ட சொல்லல, அந்த மாதிரி சொன்ன என்ன சொல்லிடுவான், வயிற்றுல சொன்னது பெத்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும், உனக்கு நான், நீ போப்பா, நீ உன்ன போய் பலியா உன்ன சொல்லிட்டுக்கோ, என் குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுவேன். ஆனா என்ன பண்றாரு, சொல்லாம கூட்டும் போறாரு. நல்ல கவனிங்க, கையில இப்ப 10,000 ரூபாய் தான் இருக்குது. ஆண்டவர் சொல்ல, இந்த 10,000 ரூபாய் உன்னை தேடி வரும், அவங்ககிட்ட கூட அந்த இந்த 10,000 ரூபாய் எனக்கு செலவு இருக்கு, கிறிஸ்துமஸ் போய் துணி வாங்கணுமே, என் பிள்ளைங்களுக்கு இந்த வாரம் போய் துணி வாங்கிறேன்னு சொல்லிட்டேன்னு நான் என்ன பண்ணுவேன், இதை போய் கொடுக்க சொல்றீங்களே, வேற ஒண்ணு இன்னொரு 10,000 ரூபாய் கொடுங்க, அதை வேணா கொடுக்குறேன். அது அவருக்கு தெரியாதா? நான் ஒரு மாசத்துக்கு 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் ட்ரெயின் டிக்கெட்டுக்கு புக் பண்றேன். வந்த புண்ணியம் வேற, வயசானவங்களுக்கு அந்த கன்செஷன் கொடுத்துருந்தாங்களே, அதையும் எடுத்துட்டான். சீனியர் சிட்டிசனுக்கு 50% தானே, அதை எடுத்துட்டான். அது இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப எனக்கு அந்த கன்செஷனும் கிடையாது. ஃபுல் அமௌண்ட், ஒரு டிக்கெட் நான் 1,400 ரூபாய் கட்டணும். ஒரு வேலை வந்துட்டு போகுது. நான் 3 வாரமும் ஊழியத்துக்கு போறேன். 12,000 ரூபாய் 13,000 வருஷத்துக்கு எப்படி 1.5 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்றேன். எப்படி எப்படி டிக்கெட் புக் பண்றேன்னே தெரியாது. அவர் கொடுக்குறாரு புக் பண்ற, அவர் கொடுக்குறாரு புக் பண்ற, அவர் கொடுக்குறாரு புக் பண்ற, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் நீங்க கொடுங்க, அதுக்கப்புறம் நான் புக் பண்றேன்னா கொடுக்க மாட்டார். வண்ணாந்தத்துல நடந்து போங்க, பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரம், முதல்ல கானானை காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவான். நீங்களே நானும் ஃபர்ஸ்ட் யூ ஷோ us the land of promise, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நிலத்தை எங்களுக்கு கண்ணில் காட்டுங்க, நாங்க பார்க்கிறோம், அதுக்கப்புறம் விசுவாசிக்கிறோம் நாம சொல்லுவோம். ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, அதரிசனமான தெய்வத்தை விசுவாசித்தார். அந்த காலத்துல அவங்க சொல்லி கொடுத்து சபை கிடையாது, ஊழியர் கிடையாது, மோசை மட்டும்தான். இப்ப என்ன ஆகுதுன்னா, எதுவுமே பார்க்கல. இப்ப என் பொண்ணு இருக்கிறா, இப்ப போய் நீங்க சொல்றீங்க பயப்படாம விசுவாசமான உள்ளவனா இரு, அதான் செத்துட்டாரு. இல்ல ஒரு நாள் மேற்கொண்டு வச்சோம்னா நாட்டை அடிக்கும். ஏன்னா அங்க சொல்றாங்க, ஆண்டவரே நீ இருந்திருந்தானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இல்ல வாங்க போய் பார்க்கலாம், கல்ல போட வேணாம் ஆண்டவரே, நாட்டம் எடுங்க, கல்ல தள்ளுங்கிற, லாசருவை எழுந்து வாங்குற. ஏன்னா லாசரு கிட்ட கனி நிறைந்த வாழ்க்கை இருந்தது, வல்லமை போய் அவனுக்கு வெளியில வந்தது. இந்த அம்மா கிட்ட விசுவாசங்கிற கனி இருந்தது, வசதின் ஓரத்தை தொட்டோன்னு சுகமானாங்க. இங்க எவீர்கிட்ட என்ன இருக்குன்னா, குழந்தை இறக்குதான் தெரிஞ்சும் இயேசுவை வீட்டுக்கு கூட்டு போறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடே வருகிறது. ஆமா, ஏன்னா மீதி பேரெல்லாம் கூட்டு போன உள்ள வெளியில வந்து என்ன சொன்னாங்க, அவர் ஏதோ அப்படின்னு அதட்டினாரு, ஏதோ மந்திரம் பண்ற, ஏன்னா பேசபிளின் ஆவினால பிசாசை துரத்துகிறார் என்று அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதனால என்ன சொல்ல, நீங்க எல்லாம் யாரும் தேவையில்லை, என்னுடைய சீஷன் எனக்கு போதும், ஆண்டவருக்கு யாரு தேவைன்றதை யார் தன் பக்கத்துல இருக்குன்னு ஆண்டவர் தீர்மானிக்கிறாருங்க, நாம யாரையும் தீர்மானிக்க கூடாது. சொல்ல என் மனைவி தான் நான் நல்லா ஊழியம் பண்ணேன், என் புருஷன் தான் நான் பண்ணுவேன், என் பிள்ளைங்க தான். நமக்கு ஊழியம் செய்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் மட்டும் இருந்தா போதும். வாசிங்க அடுத்தது. தலைவருடைய வீட்டிலே வந்து சந்ததியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களை கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, தூங்குறா. Just she is taking rest, she is sleeping, she is napping. சும்மா போய் புலம்பி நான் எழுதுனுங்கிறேன், ஆண்டவரே நீ என்னை எப்படி தொடணுமோ தொட்டினா உனக்கு சுகம், நீ எப்படி தொடணுமோ என்னை தொட்டினா உனக்கு வல்லமை, அவ்வளவுதான். நாயின் ஒரு விதவை ஒரே மகன் அடக்கம் பண்ணது கொண்டு போறாங்க. அந்த மண்ணு ஆண்ட பாட்டு இருந்தாங்களா கேட்கிறாரு, யாருப்பா நாயின் வருது, பையன் அப்படியா பாடையை இறக்குன்ற தொட்டம், அவன் எழுந்து போயிட்டான்.
அல்லேலூயா. அப்படி இருக்கணும் நம்முடைய தொடுதல். வெறும் இலையே தச்சுட்டு சபைக்கு வந்துட்டோம். இலையும் தச்சிருக்கணும், கனியும் கொடுக்கணும். இன்னைக்கு ஏன் கனி கொடுக்காதனால்தான் இயேசுவை தொட்டா கூட வல்லமை புறப்படல. இன்றைக்கு சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா சபைகள் பெருகி விட்டது. ஆனா இந்தியா இன்னும் முழுக்க ரசிக்கப்படல. காரணம் என்ன தெரியுங்களா? இன்னும் இலைய சுத்திட்டு தான் நிறைய சபைகள் இருக்க தவிர கனி கொடுக்கிற சபையா மாறல. சபையை குடும்பமாய் மாற்றிக்கொண்டு வியாபாரமாய் மாற்றிக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த இடத்துல ஆண்டவர் உன் பேர்ல இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு சொல்ல. ஒன்னே ஒண்ணு சொன்னார், நான் உண்டு கட்டுப்படுத்தையாவே அவர் கை கொள்விட உபதேசம் பண்ணு, பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்துல ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்க சொன்னார். ஆனா நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா விசுவாசி ஆக்கிட்டு இருக்காங்க. தனக்கு ஒருத்தர் நல்லா பிரசங்கம் பண்ண இவருக்கு பயம் வந்தது. எங்க சபையில வாங்க, நானு இல்லைன்னா என் வயசு தான் பிரசங்கம் பண்ணா, டீச்சர்ஸ் முக்கியமான சில டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்கள மட்டும் கூட கவலையே பட மாட்டேன். நீங்க எதுக்கு எங்க சபை மெயின் ரோடுங்க, இப்படி போய் இப்படி திரும்பணும்னு மெட்ரோ, கல்லடிப்பேட்டை மெட்ரோ, இடமே கிடைக்காது, கொச்ச 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 கொச்சன்னு இருக்கும். நீங்க சேர்ச்சை விட்டு வெளியில போனீங்கன்னு சொல்லி வீட்டுல சமைக்க வேணாம், எதுக்கு ஜூஸ் கிடைக்குது, ஜூஸ் குடிச்சிடணும். அந்த பக்கம் எதிர்க்க காலிட்டு பிரியாணி கடை, லெப்ட்ல திரும்பிங்கன்னா ஹைதராபாத் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி, எதுக்கு டிஃபன் கடை, இந்த பக்கம் காய்கறி கடை. ஒண்ணு பண்ண வேணாம், செருப்பு எவனோ தூக்கிட்டு போயிட்டா கூட பரவாயில்ல, எதிர்க்க ஒரு செருப்பு கிடக்குது, வேற செருப்பு வாங்கி போட்டு போலாம், கவலையே கிடையாது, எல்லாமே இருக்கும். அவ்வளவுதான் அந்த மாதிரி இடத்துல. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல எங்க சபைக்கு நேரா போஸ்டர் விட்டுருவாங்க, பெரிய ஊழியக்கார போஸ்டர் போட்டு வாருங்கள் விசேஷ ஆறு. அப்ப நாங்க என்ன விசேஷம் இல்லாத ஆராதனை நடத்துறோம்? எழுப்புதல் கூட்டம், அப்ப நாங்க என்ன தூங்குற கூட்டமா நடத்துறோம்? விடுதலையின் கூட்டம், சரி போன கூட்டத்துல எத்தனை பேர் விடுதலை ஆனாங்க? அதுல ஒருத்தரோட திரும்பி வரக்கூடாது. என்ன சொல்லுங்க? விடுதலை கூட்டம். விடுதலை ஆயிட்டு இருக்கனால அது ஏன் திரும்பி வரான்? இந்த நாட்டையும் கையை வச்சு ஜெபம் சுத்தி 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 போகுது, அடுத்த நாட்டையும் வந்து தலையில மறுபடியும் சுத்திக்கிட்டே இருக்குது. அது என்னன்னா ஊர் சுத்துற ஆவியா. அந்த ஊழியரே சொன்னாரு, அந்த அந்த வீடியோ பார்த்து, பாஸ்டர் நீங்க பாரு, you are keeping your hands and she is making a round and round and again every Sunday she is doing like that. அது ஊர் சுத்துற ஆவி தம்பிட்டு. விடுதலை கூடனா விடுதலை ஆயிருக்கணுமா இல்லையா? இதே போல நீ இந்த பக்கம் ஒண்ணு போட்டோன்னா ஒருத்தர் கிட்டார் வச்சு அப்படியே நிற்பார். அபிஷேக கூட்டம், அங்க அபிஷேகம் அந்நிய பாஷை பேசு, வீட்டுல வந்து கெட்ட வார்த்தை பேசு. பாய் கொஞ்சம் ஜவ்வ போட்டோன்னா அவனை திட்ட வேண்டியது கறி வாங்கும் போது. ஆமா, அங்க அந்நிய பாஷை, இங்க வேற பாஷை. இதெல்லாம் வந்து இலைய மூடிட்டு வர்றது, கனி இல்ல. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே இவர்கள் செய்வது என்ன என்பதை அறியாமல் இருக்கிற இவர்களை நீர் மன்னிக்கின்றார். மன்னிக்க உணவுதா? எங்களை குறிச்சு 1000 பேசுவாங்க. இதே தஞ்சாவூர்ல நான் பைபிள் காலேஜே நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் கவலைப்படல, 6 சாவு நான் வருவேன் நடத்த ஒரு நாள் முடிஞ்சதை பாத்துக்கிறேன். இன்னைக்கு 2வது பேட்ச், ஃபர்ஸ்ட் பேட்ச்ல 18 ஸ்டூடெண்ட்ஸ் சர்டிபிகேட் வாங்கினாங்க. இப்ப 2வது பேட்ச் நடந்திருக்கு, 14 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. நாளைக்கு கிளாஸ். மதுரை சொன்னாங்க, நீங்க ஒண்ணும் பண்ண முடியும், யாரும் வர மாட்டாங்க. 3வது பேட்ச் நடக்குது. அந்த வீடியோ கூட இவருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். எத்தனை பேரு ஈரோடு சொன்னாங்க, நாங்க தான். நீங்க எதுக்கு சென்னையில, ஏன் நீங்க சென்னையில இருந்து இங்க வரீங்க? அப்ப ஈரோடுல இருந்து சென்னையில இருந்து வேலை செய்யறவங்க திரும்ப கூப்பிட்டுருங்க, நான் வர மாட்டேன்னு. நியாயம் தானே? நியாயம் தானே? நாகர்கோவில் சொன்னார், நாங்களும் இங்க நிறைய பைபிள் காலேஜ், நீங்க வேற எதுக்கு? நீங்க தான் நடத்தணும்னு ஆண்டவர் உங்களை பட்டா போட்டு கொடுத்தாரா? ஞானமா பேசுனா பேசுவேன், நீ முடியாதுன்னு சொன்னா நான் வெளி கொண்டு ஊழியம் செய்வேன். இந்த இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். ஏன்னா நாங்க அங்க இருக்கும்போது அடி வெடி வெட்டு குத்து கோட்டு லாக்கப்பு கேஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். இனி கனி கொடுக்கணும். தேவ பிள்ளைகளே, நீங்க ஆலயத்துக்கு வரீங்க, உங்களை நடத்துவதற்கு ஒரு மெய்ப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவரை எங்க பார்த்தோம்? ஆவியில பார்த்தோம். நானும் பாஸ்டர் டேனியல், ஏஜி பாஸ்டர் டேனியலும் சாப்பிட்டுட்டு, அது என்னது நாசர் பாயா கடையா இல்ல, ஆவிண்டி கடை முன்னாடி நாசர் பாயா கடைன்னு ஒண்ணு, அந்த பைபாஸ் ரோட்ல. அவர் என்ன கூட்டு போனா அங்க பாயா நல்லா இருக்கும்னு வாங்கி விட்டாரு.
முடிச்சுட்டு நம்ம எப்பவுமே டீ காஃபி குடிச்சு பழகம். வந்தாங்க டீ காஃபி இல்லைன்ட்டாங்க. சரி ஆவின காஃபினா அப்பதான் அவங்க பாஸ்டர் வர சும்மா அப்போ 5 நிமிஷம் நம்ம பேசிருப்போம், அவ்வளவுதான். அடுத்த நாள் கிளாஸுக்கு வந்தா இந்த அழைப்பை கத்தரை உறுதிப்படுத்தினேன். ஏன் எங்களை பயன்படுத்துற ஆண்டவர் உங்களை பயன்படுத்த மாட்டாரா? அப்ப எத்தனை பேர் கனி கொடுக்கிறவரா மாற போறீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு இலையே தச்சுக்கிட்டு வர போறீங்க? கத்தர் நல்லவர் என்பதை எத்தனை பேருக்கு படிக்க தெரியும்? பைபிள் எங்க சபையில ஒரு 4 பேருக்கு படிக்க தெரியாது. அதனால நான் கேட்டேன், படிக்க தெரியும், சரி இறக்கிடுங்க. படிக்கும்போது ஆண்டவர் கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் படிக்கிறேன், எனக்கு போதுங்க ஆண்டவர். இதெல்லாம் நான் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் கிடையாதுங்க. சும்மா அப்படியே உட்காந்துப்பேன் எங்க வீட்டுல சோபலமா, திடீர்னு தோணும், அப்படியே மைண்ட்ல வச்சுப்பேன். நேற்று நைட்டு டிராவல் பண்றேன், அப்பர் பஸ்ல வரேன், டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இதை பத்தி ஆண்டவர் பேசினார், அதை தான் ஷேர் பண்றேன். நான் ஒரு நோட்ஸ் எல்லாம் எடுக்கலையே, குறிப்பிட்ட எழுதி எடுத்துனார், ஒண்ணும் இல்லை. திருப்பி கேட்டீங்கன்னா இல்லைன்ட்டுவேன். ஏன்னா இந்த இருதயத்துக்குள்ள அவருடைய வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையோட நான் போய் இயேசுவை தொடுவேன், ஆனால் வல்லமை தானா புறப்பட்டுவார். அல்லேலூயா. நீங்கள் இங்கே இருந்து ஆண்டவரை ஆராதனை செய்து இலைகளோடு வராமல் கனிகளோடு வந்து தேவ ஆவியானோடு உணர்வோடு இயேசுவை தொடுவீர்களானால் உங்கள் ஊழியக்காரரை பயன்படுத்துகிற கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். உங்களை கொண்டு இன்னும் அநேக ஆத்துமாக்களை உள்ள கொண்டு வந்து சேர்ப்பார். யாபேசின் எல்லையை விசாலமாக்கின கர்த்தர். இது சாலியம் மங்கலம். ஆமா, இதே சாலியமத்தில் இதை விட நல்ல ஒரு இடத்தை வாங்கி அநேகர் அடைக்கல பட்டணமாய் வந்து தங்கியிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெருமுடைய கர்த்தரை உயர்த்துவார். ஏன்னா எந்த வட சென்னையில நான் போய் நின்று அந்த வட சென்னையில என்னை கொலை பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு நம்பிக்கை வராது. ஆனா சொல்லிடுறேன், என்னை கொலை செய்ய வேண்டும், என்னை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டவர்களே தேவ ஊழியக்காரர்கள் தான். ஆனால் இன்றைக்கு அவர்கள் மத்தியிலேயே கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். அதாவது வாழ்க்கை ஒரு முறை, அது கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு போவோம். என்ன கணவன் மணியா இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்க பட்டுப்பாடை வாங்கி கொடுத்து என்னைக்கா திருப்தி ஆயிட்டாங்களா? இல்லம்மா நீ வந்து நல்லா சமைச்சு போட்ட திருப்தி ஆயிட்டாரா? நான் சமைச்சு போட்டாலும் என்ன உப்பு இல்லை, அது இல்லை, இதெல்லாம் குறைதான் சொல்லிட்டு குறை சொல்லதான் மனுஷ குணம். ஆனா குறையில்லாத வாழ்க்கை வாழ்வோம், கர்த்தருக்காக வாழ்வோம், இலைகளோடு இல்ல கனிகளோடு வருவோம். அவரை எப்படி தொட வேண்டும், தேவ ஆவியானோட உணவோடு அவரை தொடுவோம், வல்லமையை பெற்றுக்கொள்வோம், கர்த்தர் நம்மை பயன்படுத்தும் பாத்திரமாய் மாறுவோம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம், சபைக்குள்ள கொண்டு வருவோம், சபையினுடைய எல்லை விசாலமாகட்டும், அவருடைய வருகையிலே சபையாய் நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மொபைல்